எல்லாரும் உறவினர்கள் எல்லாரோடையும் அன்பா பாசமா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கமா. ஒருத்தன்ட்ட கேட்டா எங்க அப்பா கூட பேசி 10 வருஷம் அது சாருங்கிறான். பெத்த தகப்பன் கூட 10 வருஷம் எப்படா பேசாம இருக்க? பேசுறதில்ல சார். எதுக்கு அந்த ஆள்கிட்ட பேசிட்டு அவரை போய் கேட்டா பெத்த பிள்ளைகிட்ட ஏன்டா 10 வருஷம்? அவன் வாழ்க்கைய தேடிட்டு போயிட்டேன். நமக்கு அவனுக்கு டச் இல்லை சார். வாழ்க்கையா அதுன்னு கேட்கிறேன். பெத்த மக அம்மாட்ட 3 வருஷம் பேசாம இருக்க மகனுகளை பார்க்கிறேன். எப்படா என்னாலும் அரை மணி நேரம் கூட இருக்க முடியாது என்னுடைய அம்மாட்ட போய் உட்காந்து. எப்படா திருவள்ளூர்ல பேசுனேன்னு கேட்டா எங்க அம்மாட்ட ஒரு 10 நிமிஷம் நான் பேசின ஜோக்கெல்லாம் சொல்ல எங்க அம்மா பாதி காது கேட்டு கேட்காம அதை கேட்டு இப்படி ஒரு கை தட்டுவாங்க பாரு. அதுல இருக்க சந்தோஷம் உலகத்துல வேற என்ன உண்டுங்கிற. என் வயதான தாயிடம் நான் பேசியதை சொல்லி கொஞ்ச நேரம் எங்க அம்மா அதை என்னை தூக்கி அந்த இடத்துல அந்த தோள்பட்டையில கொஞ்ச நேரம் வச்சிருப்பாங்க பாருங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த மகிழ்ச்சியை எந்த மனிதனுக்காக இன்னொருத்தர் கொடுக்க முடியுமா? அதே மாதிரி என் பிள்ளைய, என் மக, என் பேரன், உண்மையிலே நான்லாம் என் பேர பிள்ளைய வந்த பிறகு சொல்லான்ட்டு இருந்தேன் அவனுங்கள்ட்ட, டேய் பொது இடத்துல என்னை போடா வாடானா அது கூப்பிடு, தாத்தான் மட்டும் கூப்பிட்றாதா. ரொம்ப கஷ்டப்பட்டு பில்டப் பண்ணி வச்சிருக்கேன். தாத்தான் கூப்பிட்றாதான்ட்டு அவனுக்கு ஆர்டர் போடலான்ட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என் மனைவி என்னை அத்தான் கூப்பிடுறத விட, என் பிள்ளை என்னை அப்பான்னு கூப்பிடுறத விட, எங்க அக்கா மையன் என்னை மாமான்னு கூப்பிடுறத விட, எங்க அண்ணன் மையன் என்னை சித்தப்பான்னு கூப்பிடுறத விட, என் கொழுந்தியா என்னை மச்சான்னு கூப்பிடுறத விட, என் பேர பிள்ளை என்னை தாத்தாங்கிறான் பாரு. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருது. உறவுகள் தருகின்ற மகிழ்ச்சி அது ஒரு பக்கம். நண்பர்கள் அப்படின்னு பேசுறதுக்கு 2 பேர், இவங்க தான் நண்பர்கள். உறவுகளை அல்லாமல் நமக்கு வாழ்க்கையில யாருன்னே தெரியாம திடீர்னு நமக்கு ஒருத்தன் உதவி செய்வான். அவன் யாருன்னே தெரியாது. அப்படிப்பட்ட நண்பர்கள் இருப்பாங்க. வேற மதத்தில் வேற ஜாதியில பக்கத்து வீட்டில் பேசி பழகி உறவினர்களுக்கு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை நண்பர்களுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நட்புன்னு பேசுறதுக்கு 2 பேச்சாளர்கள். உறவினர்களே அப்படின்னு பேசுறதுக்கு இந்த பக்கம் அணித்தலைவரா வந்திருக்காரு. உண்மையிலே அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை இன்னைக்கு நான் நினைச்சு பார்த்தேன். ஜாம்பியாங்கிற நாட்டுக்கு போயிருந்தோம், ஆப்பிரிக்கா நாடு. அந்த நாட்டில் இருக்க தமிழ் சங்கத்தில் பேச போயிருந்தான். பேசிட்டு ஃப்ளைட்ல கென்யா வழியா வந்தான். நீங்கெல்லாம் யோசிக்கலாம், இவர் பெரிய வெளிநாட்டுக்கு போனதை திருவள்ளூர்ல பீத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையிலே போயிட்டு வந்தான். ஏன்னா சில பேர் இவங்க சும்மா இங்க திருத்தணி இங்கிட்ட பூந்தமல்லி இங்கே பேசிட்டு இருந்துட்டு அமெரிக்கா ஆப்பிரிக்கான்னு ரூட்டை கொடுக்குறாங்க. நான் ஒருத்தன்ட்ட போட்டோ காமிச்சேன், கேட்ற அமெரிக்கால பேசிட்டு இருக்கேன் பாடுறான்னு. இதே மாதிரி உனக்கு எத்தனை போட்டோ எடுத்து காட்டுட்டேன்? நான் ஜப்பான்ல பேசுன மாதிரி போட்டோ எடுக்கவான்னா, டே நான் எங்கேயும் போகல விட்றா. இப்ப என்னடா நான் எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதெல்லாம் இவன் கவனமா இருக்கான். ஜாம்பியாவுக்கு போயிட்டு அந்த கென்யா ஏர்போர்ட்ல உட்காந்துருந்தான். எங்களுக்கு ஒரு 5 டேபிள் தாண்டி ஒரு கருப்பா ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார். இவன் அவரையே பார்த்துட்டு இருந்தாரு. யாரு? இனியவன். பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அழுதாரு. என்னடா யாரோ ஒரு ஆப்பிரிக்க ஐயாவை பார்த்துட்டு இப்படி அழுகுறானே அப்படின்ட்டு போய் நேரம் அவர் பக்கத்துல உட்காந்து கைய பிடிச்சிட்டு அழுகுறாரு. என்னடா ஏண்டா அப்படின்னு எனக்கு புரியல. போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு சொல்றான், எங்க அப்பா மாதிரியே இருந்துச்சு அவரை பார்க்க. எங்க அப்பா இறந்துட்டாரு, எனக்கு எங்க அப்பா மாதிரியே அவர் இருந்தாரு, எனக்கு அவரை விட்டு பிரிய மனசு வரல, அதனால அவர்கிட்ட போய் நான் கையை பிடிச்சி பேசி அழுதுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி, அப்பா மாதிரி இருந்த ஒருத்தர் மேலேயே இவ்வளவு பாசம் இருக்குன்னா அவங்க அப்பா கூட எப்படி வாழ்ந்திருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. இதே இனியவன் அதே ஜாம்பியா ஏர்போர்ட்ல பிளைட்ல வர்றப்ப அந்த ஏர் ஹோஸ்டஸ் அம்மா எங்களுக்கெல்லாம் சோறு கொடுக்கவே இல்லை.
ஒன் மோர் ரைஸ் அப்படின்னா நோ, ஒன்லி ஒன் டைம், நோ மோர் அப்படின்ற. அம்மா ஒன் பீஸ் ஆஃப் ஸ்வீட், ஒன் பீஸ் ஆஃப் பிரெட் அப்படின்னா நோ பிரெட், ஒன்லி ஒன் பிரெட், ஒன்லி ஒன் பட்டர் அப்படின்னு. ஆனா இனியவனுக்கு 3 தடவை பிரெட் கொடுக்குது, 3 தடவை பட்டர் கொடுத்துச்சு, 3 தடவை ரைஸ் கொடுத்துச்சு, கேட்கிறப்ப எல்லாம் சிக்கன் கொடுத்துச்சு. என்னடா இது பெரிய ஆச்சரியமா இருக்க. கென்யாவில் எப்படி அவன் ஆளை பிடிச்சான் அப்படின்னு பார்த்தா இவரை நேசிக்க வச்சது இந்த கலர் தான். அந்த கென்யா ஏர்போர்ட் அந்த பிளைட்ல இருந்த அந்த விமான பணிப்பெண் ஒரு கருப்பின பெண். இந்த கலரை பார்த்துட்டு நம்பால் தான் போல இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் மாநரமா இருந்ததுக்கு எனக்கு ஒரு ரொட்டி கூட கிடைக்கல எனக்கு. அதனால அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. பிரான்ஸ் பேர்லாம் விசாரிச்சுட்டாராம், பிரான்சிஸ்கா அது பேரு. நாங்க போயிட்டு வந்து 10 வருஷம் இருக்கோம். ஆனா இன்னும் பேர் ஞாபகம் இருக்குன்னா அது இதோட அக்கா மகன் கிடையாது, அண்ணன் மகன் கிடையாது, ஒரு நட்பு. அந்த நிறத்தை பார்த்து இவர் நம்ம இனத்தை சேர்ந்தவராய் இருப்பாரோ அப்படின்னு நினைச்ச ஒரு பாசம் இருக்கு பார்த்தீங்களா. வெளிநாட்டுல எல்லாம் போறப்ப ஏதாவது ஒரு கடையில தம்பி அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டா தமிழ், தமிழ்ல பேசுறாரு ஒரு தம்பி, யாருங்க நீங்க? நான் தேனி தாங்க. அப்படியா தேனியா சார்? லியோனி சார். என்ன சார் இங்க லண்டனுக்கு வந்திருக்கீங்க? பட்டிமன்றமா தெய்வமே அப்படின்னு. அந்த லண்டன்ல அந்த தமிழ் குரல் கேட்கும் போது இருக்கிற சுகம் இருக்கு பார்த்தீங்களா. அந்த வெளிநாட்டில் போகும்போது தான் நம் தாய்மொழியினுடைய சுவை நமக்கு அப்பதான் தெரியும். அது மாதிரி நண்பரோடைய வாழ்ந்தவர், நல்ல உறவினர்களோடையும் மகிழ்ச்சியா வாழ்ந்த இனியவன் உறவினர்களேன்னு பேச வந்திருக்காரு. அவரை எதிர்த்து பேசுவதற்கு நண்பர்களே என்ற அணியினுடைய தலைவராக வந்திருப்பவர் அருமையான பேச்சாளர், பேராசிரியர், முனைவர் பட்டம் பெற்ற விஜயகுமார். எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக இருக்கிறார். இவரிடம் படித்த மாணவர்கள் தான் இன்று உலகத்தையே கலக்கி கொண்டிருக்கக்கூடிய நம் தமிழனுக்கு பெருமை சேர்த்தும் செஸ் சாம்பியன்கள் பிரிக்யானந்தா, வைசாலி 2 பேருக்கும் ஆசிரியர் அவர் தான். இந்த மாதிரி ஒரு பெருமையெல்லாம் ஆசிரியர்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அதை நான் அனுபவிச்சவன். நான் வீட்டில் ஒரு நாள் சாயந்தரம் உட்காந்துருக்கேன், ஒரு அதிரடி பட போலீஸ் எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு. நான் முடிவு பண்ணிட்டேன், ஏதோ மீட்டிங்ல தப்பு தண்டா பேசிட்டேன் போல, அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க போல இருக்குன்ட்டு எங்க வீட்டுக்காரன் மட்டும் பெட்டியெல்லாம் துணிமணியெல்லாம் எடுத்து வைப்பா, அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்கன்ட்டு உள்ள நுழைஞ்சோன்னா ஒரு 5-6 போலீஸ்காரங்க சலிட்டு அடிச்சாங்க. அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்படித்தான் அடிப்பாங்க அப்படின்ட்டு அப்படியே கை காலெல்லாம் நடுங்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு உள்ள நுழைஞ்சாரு டெப்டி கமிஷனர் ஆஃப் தாமஸ் மவுண்ட் பிரபாகர் வந்தாரு. வந்து சார் அப்படின்னு சலிட்டு அடிச்சாரு. என்னடா எஸ்பி சலிட்டு அடிக்கிறாரு? சார் உங்கள்கிட்ட படிச்ச பிரபாகரன் சார், இன்னைக்கு நான் எஸ்பியா இருக்கேன் சார் அப்படின்ட்டு என் காலை தொட போனாரு. சார் யூனிஃபார்ம்ல இருக்கும்போது காலெல்லாம் தொடங்கும். பரவாயில்ல சார், என்னுடைய ஆசிரியரை நான் எந்த நேரத்தில் வேணாலும் வணங்குவேன் அப்படின்னு சொன்னோன்னு தான் எனக்கு உசுரே வந்துச்சு. ஆஹா, அதிரடிப்படையோட ஒரு எஸ்பி ஒரு ஆசிரியரை வந்து பார்த்த அந்த சுகம். அது மாதிரி ஆசிரியர், நல்ல ஒரு ஆசிரியர் பேராசிரியர் விஜயகுமார். அதே மாதிரி நண்பர்களே என்று பேசுவதற்கு நண்பர்களோட தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னும் குடும்ப வாழ்க்கைக்குள்ள வரல, பார்த்தாலே தெரியுதுல. நேத்து வேலூர்ல புத்தக திருவிழாவில் அங்க இருக்கிற பொம்பளை பிள்ளைகளெல்லாம் பார்த்து, உலகத்திலே நான் பார்த்த பெண்களிலேயே வேலூர் பெண்கள் தான் மிக அழகான பெண்கள்னார். இதையே சிவகங்கையிலையும் பேசினார், இதையே திருநெல்வேலியிலையும் ஏன்டா இப்படி போற ஊர்ல எல்லாம் பிட்ட போடுறான்னு பார்த்தா எப்படியாவது ஒரு நல்ல பொண்ணு கிடைக்குமான்ட்டு மேடைக்கு நான் அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னாரு. தம்பி இங்கேயும் அதே அப்ளிகேஷன் போடு, உனக்கு உண்மையிலே நல்ல பொண்ணு எந்த ஊர்ல வேணாலும் உனக்காக ஒருத்தி காத்திருப்பாயா. அதனால அது வரைக்கும் நண்பர்களை அணியில பேச நான் வளர்த்த பிள்ளை
ஸ்கூல்ல படிக்கிற காலத்திலிருந்து என்னுடைய மேடையில பேசி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் சிறந்த பேச்சாளராக தேர்வு செய்யப்பட்டு அவர்கிட்ட பரிசு வாங்கின பேச்சாளர் அவர்தான் என் அருமை தம்பி ஹரிபாலகிருஷ்ணன், புதுக்கோட்டைக்காரர். இந்த பக்கம் உறவினர்களே என்ற அணியில் பேசுவதற்கு உண்மையிலே உறவுகளோடு மகிழ்ந்து வாழ்பவர். நல்ல உறவுகள் சம்பந்தப்பட்ட பாடல்களை எல்லாம் பாடினார்னா ரொம்ப அருமையா, காதல் பாட்டெல்லாம் பாடினார்னா அவர் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நிலைமைக்கு போயிடுவார். உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல பாடினார் பாருங்க ஒரு பாட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லு பொன்னே, இன்னும் பேச கூட தொடங்கல, இன்னும் நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல, என்னை விட்டு போகாதே என்னை விட்டு போகாதே, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன அப்படின்னு ரசிச்சு பாட்டெல்லாம் பாடுவார். அவர்தான் கடலூர் தணிகைவேல். நல்ல பேச்சாளர் மட்டுமல்ல, நல்ல குறும்படங்களை இயக்கிக் கொள்ள விடுவார். அநீதின்னு ஒரு குறும்படத்தை இயக்கி அதுல என்னுடைய பையனை கதாநாயகனை நடிக்க வச்சாரு. பெரிய வேலையில இருந்த என் மகன் இவரால இப்ப முழு நேரம் நடிகரா மாறிட்டான். 75,000 ரூபாய் சம்பளத்தில் இருந்தவன் அந்த வேலையை விட்டுட்டு பிஇ எம்பிஏ படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு நடிகரா மாறி அழகிய கண்ணேன்னு ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சிட்டான். இப்ப சாமானியன்னு ராமராஜன் கூட நடிச்சு அந்த படம் இப்ப ரிலீஸ் ஆக போகுது. ஒரு இன்ஜினியரை நடிகனாக்கிய பெருமை கடலூர் தணிகைவேலை தான் சார். அதனால ரொம்ப அருமையா ரசிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. உண்மையிலே கலெக்டர் சார் சொன்னார், நம்பிக்கையோட சொன்னார், நீங்க பேச ஆரம்பிங்க சார், கூட்டம் வந்து நிறைஞ்சிரும்னாரு. அவர் மனதை போலவே இந்த அரங்கு நிறைந்திருக்கிறது. அதனால முதல் நாளே இந்த அரங்கு நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா இன்னும் வரும் நாட்களில் மிகப்பெரிய அரங்கு நிறைந்த நிகழ்ச்சிகள் இந்த புத்தக திருவிழாவில் நடைபெற்று சென்ற ஆண்டை விட அதிக அளவில் புத்தகம் இங்கே விற்பனையானது என்ற சாதனையை திருவள்ளூர் மாவட்டம் பெற்று காட்டும். அதற்கான சாதனையை, அந்த பரிசினை அடுத்த சுதந்திர தினத்தன்று முதலமைச்சரிடம் நம்ம கலெக்டர் அவர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இப்பொழுது முதலாவதாக நிம்மதியை மகிழ்வையும் வாழ்வில் தருபவர்கள் நண்பர்களே அப்படிங்கிற அணியில் பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. பாவலர்கள் பாலூட்ட பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாளாட்ட, கற்ற மனங்களினும் தொட்டிலே அண்டு துயின்று மிக வளர்ந்து பட்டு போல் நாவசைத்து பால் மழலை சொல்லி வந்த கட்டி தமிழே, கவிதை பெருஞ்சுவையே எட்டு திக்கும் எழில் வளர்த்த பூமகளே, தொட்டிலே கிடந்த என்னை தொல்காப்பியன் படுத்த கட்டிலே கிட என்ற கனிமகளே, கனிமணக்க பேசும் கற்றோர் அவையினிலே நடை பயில வந்திருக்கும் நான் உந்தன் இளைய மகன், உந்தன் பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவளே தமிழ் தாயே வாழிய நீ. வரலாற்று சிறப்புமிக்க திருவள்ளூர் மாவட்டத்திலே இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழை போல 3வது புத்தக திருவிழாவினை பாங்கோடு ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கிற மக்கள் நாயகர், ஒரு ஆட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கட்டியம் கூறுகிற அற்புதமான ஆட்சி தலைவர் நம்முடைய ஐயா பிரபு சங்கர் அவர்கள் ஏற்பாட்டிலே இந்த புத்தக திருவிழாவினை சீரோடும் சிறப்போடும் எங்க மதுரையினுடைய சித்திரை திருவிழாவை போல நடத்தி கொண்டிருக்கின்ற அரசு அதிகாரிகளே, பெரியோர்களே, பட்டிமன்ற கலாரசிக பெருமக்களே, மேடையிலே திருக்குறள் எழுத வள்ளுவனுக்கு துணை நின்றது எழுத்தாணி. நீதிபதி அவர்களே, உங்களை தான் சொல்றேன். திருவள்ளுவருக்கு திருக்குறள் எழுத
துணை நின்றது எழுத்தாணி, ஓடும் தேருக்கு அடிப்படையாக இருப்பது அச்சாணி. சினிமாவுல கொடிகட்டி பறந்தது ஹன்சிகா மோத்வானி. திண்டுக்கல்னா ஒண்ணு பிரியாணி, இன்னொன்னு எங்க அண்ணன் லியோனி. எங்க இருந்தியா இது மாதிரி பெஞ்ச் டயலாக் எல்லாம் பிடிக்கிற? யாரெல்லாம் மேட்சிங் கொடுத்தாரு பாத்தீங்களா? அடியே மத்ததெல்லாம் ஓகே, ஆனா ஹன்சிகா மோத்வானிக்கு அடுத்து என்ன சொன்ன? அற்புதமான தலைப்பு நீதிபதி அவர்களே. சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் எது தரும்? உறவா நட்பா? நீதிபதி அவர்களே, உறவு குறை சொல்லும், உறவு பழி சொல்லும், நட்பு வழி சொல்லும். அதனால தான் வள்ளுவ பெருந்தகை அழகா சொன்னாரு, உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஒரு மேடையிலே ஆடை நெகிழ்கிற போது அந்த கை வேகமாக போய் அந்த ஆடையை சரி செய்யுமே, அதை போல நண்பன் ஆபத்திலே இருக்கின்ற போது ஓடி போய் ஆபத்திலே இருந்து ஆபத் பாந்தவனாக காப்பாற்றுவது நட்பு என்பதை தான் வள்ளுவ பெருந்தகை அழகா சொன்னார். மிஸ்டர் இனியவர், பேசு பணிவாக, உண்பாய் அளவாக, சுவாசி ஆழமாக, தூங்கு அமைதியாக, உடுத்து அழகாக, சிந்தி சுயமாக, நம்பு சரியாக, பழகு நாகரிகமாக என்று சொல்லிக் கொடுப்பது நட்பு. நீதிபதி அவர்களே, அதனால் தான் சொன்னான் ஒரு கவிஞன், காதலுக்கும் நட்புக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா ஒரு கவிஞன், இதயத்தை தொலைத்து விட்டு சுவாசிக்க காற்றை தேடுவது காதல், சுவாசிக்க இதயத்தையே தருவது நட்பு என்று ஒரு கவிஞன் சொன்னான் என்றால் அதுதான் நட்பு. உறவு இன்னைக்கு எப்படி இருக்குது? போலீஸ்கார ஐயா கரெக்டா சொல்லுவாங்க, தனியா மட்டும் நம்ம வண்டியில போறோம்னு வச்சுக்கோங்க, போலீஸ்கார் சிக்னல் நம்ம நிப்பாட்டி லைசன்ஸ் எடு, இன்சூரன்ஸ் எடு, ஹெல்மெட் எடு எல்லாம் கேட்பாரு. பின்னாடி நம்ம மனைவியோட வண்டியில போனோம்னு வச்சுக்கோங்க, நீதிபதி அவர்களே விட்டுருவார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு, பாவம் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட போயிட்டு இருக்கான், இன்னொரு பிரச்சனை வேற நம்ம கிளப்பணுமா? விஜயகுமார் எப்படி அனுபவிச்சிருந்தா உண்மையிலே போலீஸ்காரங்க இனி ஒன்னு தனியா வந்தா கூட பிடிக்க மாட்டாங்க. நீதிபதி அவர்களே, காலையில பேஸ்புக்ல ஒரு ஹஸ்பண்ட் ஸ்டேட்டஸ் போட்டாரு, போன எடுத்துக்கிட்டே, இன்றைக்கு நல்ல காலை, இது ஒரு அழகான நாள், இந்த நாளில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு ஹஸ்பண்ட் ஸ்டேட்டஸ் போட்டாரு. உடனே மனைவி கமெண்ட் போட்டான், சவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீதிபதி அவர்களே, உறவா உறவு? நீதிபதி அவர்களே, ஒரு கல்யாண வீட்டுல உறவு என்ன செய்யும் தெரியுமா? மாப்பிள்ள வடை போடல, மாப்பிள்ள அப்பள சவுக்கு சவுக்கு இருக்கு, மாப்பிள்ள மேலாப்புல எடுத்து ரசம் ஊத்துறாங்க, மிடில் எடுத்து சாம்பார்னு ஊத்துறாங்க, கீழே எடுத்து காயின்னு ஊத்துறாங்க. தம்பி போய் வேமா சாப்பிடு, அது கூட கிடைக்காம போயிடும். உறவுகள் சாப்பாட்டில் குறை சொல்லும், ஆனால் என் நண்பன் தங்கச்சி கல்யாணம் சாம்பார் வாளிய தூக்கிட்டு வேர்க்க விருக்க பரிமாறுவதற்கு செல்லுவான் நண்பன். அதைத்தான் நீதிபதி அவர்கள் நாங்க சொல்றோம். இன்னைக்கு உறவுகள் எப்படி இருக்கு? என் பொண்டாட்டிலாம் அவங்க அண்ணன் தம்பி வந்தா ஒரு மாதிரி கவனிக்கிறா, எங்க அண்ணன் தம்பி வந்தா ஒரு மாதிரி கவனிக்கிறா. ஒரு கண்ணுல வெண்ண, ஒரு கண்ணுல சுண்ணாம்பு. நடக்குதா இல்லையா? அவங்க அண்ணன் எல்லாம் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்னங்க வேமா எந்திரிங்க, எங்க அண்ணன் வந்திருக்கிறாரு, போய் பாய் கடையில போய் கைமா வாங்கிட்டு வாங்க, வெறா மீன் வாங்கிட்டு வாங்க, வஞ்சிர மீன் வாங்கிட்டு வாங்க, ஆட்டுக்கால் சூப்பு போடணும், ஆட்டுக்கால் வாங்கிட்டு வாங்க. அதே எங்க அம்மா, எங்க அண்ணனுக்கு நெஞ்சு கறினா அப்படி பிடிக்கும், அப்படியே கொத்தி வாங்கிட்டு வாங்க. அந்த அண்ணன் முக்கா துட்டுக்கு பிரயோஜனம் இல்லாதவனா இருப்பேன். இது வரைக்கும் வீட்டுக்கு ஒரு மிக்சர் பொட்டலம் கூட வாங்காம வந்துடுவாரு, வாங்கிட்டு வர மாட்டாங்க. அந்த அண்ணன் வந்ததுக்கு கறியை கொத்தி வாங்கிட்டு வாங்க. எங்க அண்ணனுக்கு எலும்புல சூப்பு வச்சா அப்படி பிடிக்கும் அப்படின்ட்டு வேர்க்க விறுவிறுக்க வேலை நடக்கும்யா. அது எங்க அண்ணன், எங்க அம்மா, என் தங்கச்சி வந்துச்சு வச்சுக்கோங்க, என்னங்க காலையில இருந்து ஒரே ஹெட் பெயினா இருக்குங்க,
உடம்பு வட 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 வடங்குது. உங்க ஃபேமிலியை அப்புறம் ஓலால புக் பண்ணி பரோட்டா கடையில் போய் ஆளுக்கு 4 பரோட்டாவும் ஒரு ஆம்லேட்டும் கொடுத்து வாங்கிட்டு அப்படியே பேக்கப் பண்ணிருங்க. ஏன்? தனதால பார்த்தா தாவி அணைச்சிச்சான், வேத்தால பார்த்தா விரைச்சு கிடிச்சான் அகப்ப என்று பார்சியாலிட்டி பார்ப்பது உறவுகள். மிஸ்டர் இனியவன் பழமொழி கேட்டார் பாத்தீங்களா? நீதிபதி அவர்களே, அழகா சொன்னா ஒருத்தன், உறவுக்கும் ஊசிக்கும் 2 ஒற்றுமை இருக்குது. உறவுக்கும் ஊசிக்கும் 2 ஒத்துமை இருக்குது. என்னடா சொல்லுடான்னு. ஒண்ணு குத்தி காட்டும், இன்னொன்னு கோத்து விடும். உறவு குத்தி காட்டும் கோத்து விடும் சொன்னா. ஏதோ இப்பதான் கொஞ்சம் நஞ்சம் உறவினர்களோட மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இவர் போடுற பிட்டெல்லாம் பார்த்தா நம்ம வீட்டுல போய் நிம்மதியா வாழ முடியுமாயா? உறவினர்களும் ஊசியும் ஒண்ணு குத்தி காட்டுமா, இல்லாட்டி கோர்த்து விடுமா? அதுதாங்க யதார்த்தம் நீதிபதி அவர்களே. அதத்தான் சொன்னா வைரமுத்து அழகா சொன்னா, 1000 மருத்துவர்கள் செய்ய முடியாத சிகிச்சையை ஒரு நண்பனின் ஆறுதல் வார்த்தை தந்துவிடும், அவன்தான் நண்பன் சொன்னான். வீட்டுல நாங்களாம் படாத பாடுபடுறோம். ஆண்கள் நாங்கெல்லாம் வாடி வாசல்ல தான் காளைய அடக்குறோம். ஆனா பெண்கள் எங்க ஆண்களை எல்லாம் வீட்டு வாசல்லையே அடக்கிறாங்களே நீதிபதி அவர்களே. இதுதான் இன்னைக்கு யதார்த்தமா இருக்குது. ஆனால் நட்பு எப்படிப்பட்டது அழகா சொன்னான். நண்பன் மட்டும் என்னோடு இருப்பான் என்று சொன்னால் நான் நரகத்தில் இருப்பதற்கு கூட சம்மதம் என்று ஒரு கவிஞன் சொன்னான் என்று சொன்னால் அந்த நண்பன் தாங்க சூப்பர். அதிகமான் ஔவையினுடைய நட்பு. ஒரு நாள் போக மாட்டோம். என் நண்பன் இருக்கிறான். அவ்வை என்ன செய்வாளா? ஒரு நாள் செல்லலும், 2 நாள் செல்லலும். ஒரு நாள் போக மாட்டோம், 2 நாள் போக மாட்டோம். பல நாள் பலரோடு செல்லினும். வாங்கப்பா எல்லாரும் வாங்க, என் ஃப்ரெண்டு அதிகமான இருக்கான் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போவாளா அவ்வை. ஒரு நாள் செல்லலும், 2 நாள் செல்லலும், பல நாள் பலரோடு செல்லினும் தலைநாள் சென்ற விருப்பினன் மாதோ என்று தன் நண்பனை போட்டி காட்டி ஆணும் பெண்ணும் நண்பர்களாக இருக்கலாம் என்று சொன்னது உண்டு. காதல்ல கூட கள்ளக்காதல் உண்டு. ஆனால் நட்பிலே கள்ள நட்பு இல்லை நீதிபதி அவர்களே. நீதிபதி அவர்களே, அறிவுமதி என்ற ஒரு கவிஞன் அழகா சொல்லுவான். அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண போறா தன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு. அந்த நட்புக்குரிய அந்த பெண், அவ்வை அதிகமான நட்பை படித்தவர்கள் இல்லையா, அம்மாட்ட கூட்டிட்டு போறா ஃப்ரெண்ட. அம்மா இவர் தான் அப்படின்னு பேரை அனௌன்ஸ் பண்றா. இவர் தான் அப்படின்னு. எல்லா அம்மாக்களையும் போல புருவத்தை விரித்து ஆச்சரியம் பரபரக்க என்ன நடக்க போகுதோன்ற மாதிரி அம்மா பரபரப்பா இருக்கிற போது அந்த பெண் அழகாய் சொன்னாள், அம்மா ஒருபோதும் இவர் உன் மருமகன் ஆக முடியாது, ஏனென்றால் இவன் என் நிச்சயிக்கப்பட்ட நண்பன் என்று ஆண் பெண் நட்புக்கு இலக்கணம் வகுத்தது. உறவு என்ன சார் உறவு? பசுமை நிறைந்த நினைவுகளை பாடி திரிந்த பறவைகளை பறந்து செல்கின்றோம், நாம் பிரிந்து செல்கின்றோம். குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே, வரவுக்கு மேலே செலவுகள் செய்து கழித்திருந்தோமே. நாங்க உறவுகளை தப்பா நினைக்கல. இன்னைக்கு உறவு எப்படி இருக்குது? பேஸ்புக்ல ஒரு கமெண்ட் பார்த்தேன் நீதிபதி அவர்களே, அந்த செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். அந்த பெண் சொல்கிறாள் அந்த பேஸ்புக்ல, அம்மா அப்பாவை பேணி பாதுகாக்கிற உரிமை மட்டும் எங்கள் பெண்களுக்கு கிடைத்து விட்டால் இந்த நாட்டில் முதியோர் இல்லங்களே இருக்காது என்று ஒரு பெண் சொன்னாள். உடனே பையன் கமெண்ட் போடுறான், மாமனார் மாமியாரை அம்மா அப்பாவாக பார்க்கின்ற நிலைமை இருந்தாலும் இந்த நாட்டிலே முதியோர் இல்லங்கள் இருக்காது என்று சொன்னார். இன்றைக்கு அதுதானே உறவுகளுடைய நிலை. இந்தியாவிலே வயல்களை விட வரப்புகள் அதிகம். இந்த வயலே போனாலும் பரவாயில்ல, என் அண்ணனுக்கு இந்த வரப்ப நான் விட மாட்டேன் என்று வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கிறது. நட்பு சூப்பர் சார். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ, வேள நடும்படை கண்டு விளங்கிடும் உள்ளாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்தில நின்றன ஏசாரோ. ராமன் என்னை தோழன்று சொல்லிட்டாயா?
பரதன் இந்த குகனுடைய பிணத்தை தாண்டிதான் ராமனை அடைய முடியும். தோழன்னு சொல்லிட்டான், என் உயிரை கொடுப்பதற்கு கூட தயங்க மாட்டேன் என்று குகன் பேசுகிறான் என்று சொன்னால் அந்த தோழமைதான் வாழ வைக்கும். வாய்ப்பிற்கு நன்றி, வருகிறேன், வணக்கம். விஜயகுமாரோட ஆவேசத்தை பார்த்தீங்களா? மைக்கே பின்னால வந்துருச்சு. அவ்வளவு உறவுகளால பாதிக்கப்பட்டிருக்கார். உண்மையிலே அவங்க வீட்டுக்காரமா அவங்க சொந்தக்காரங்க வந்தா எப்படி ஆட்டம் போட்டு சமைக்கிறாங்க. எங்க வீட்லயும் அதே தான். அவங்க அண்ணன் தம்பிங்க வந்தாங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். எங்க அண்ணன் என்னை படிக்க வச்சவர், அவர் வர்றாரு. ஏண்டி எங்க அண்ணன் வந்திருக்காரு, அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? எங்க அண்ணன்டி என்னை அவர் தான் வாத்தியார் ஆக்குனாரு, உங்களை வாத்தியார் ஆக்குனாரு, என்னை வாக்குனாரு. ஏ வந்திருக்காருப்பா, அவருக்கு ஏதாவது சோறு. எனக்கு இடுப்பு சிப்பு 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 சிப்புன்னு வலிக்குது, நிக்கவே முடியல. 2 புரோட்டா வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க. யாரு? எங்க அண்ணனுக்கு. ஒரு டெத்து வீட்டில் பாருங்களேன், இந்த உறவினர்கள் படுத்துற கொடுமை. அந்த கிழமை பாட்டுக்கு இப்படி செத்து கிடப்பாரு. 6:30 தான் எடுக்கணும்னு ஒருத்தன் வந்து கலகம் பண்ணுவேன். 6:30 நல்ல நேரம். இன்னொருத்தன் வருவேன் 6:30 எடுத்த சுடுகாட்டுக்கு போனோம் போகாது பார்த்துக்க. 8:45 எடுக்கணும். பிறந்தகத்து கோடி கொண்டு வந்து எங்க பெருசுக்கு போட்டா தாண்டா எடுக்கணுங்கிறான். இன்னொருத்தன் வர்றேன், நாளை காலையில தான் எடுக்கணும். எங்க சொந்தக்காரங்க எல்லாம் உசிலமத்துல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. நாளை காலையில நாங்க கூட அந்த பெருசு இப்படியே பார்த்தவரு, நானே நடந்து போய் படுத்துக்கிறேன்டா. ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? செத்துட்டேன், என்னை கொண்டு போய் சுடுகாட்டுல வைக்கிறதுக்கு மும்பிட்டு கலகம்மா. ஆனா அதே டெத்து வீட்டுல பாருங்க, பந்தல் போடுறதுக்கு ஹெல்ப் பண்றவன் யாரு? அந்த டெத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் மாமன் கிடையாது, மச்சான் கிடையாது, அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது. அந்த டெத்தை பறி கொடுத்தவனுடைய நண்பர்கள் தான் அந்த இடத்துல ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருப்பான். டிஎம் சவுந்தரராஜனை பேட்டி கொடுக்கிறப்ப அவர் சொன்னார், உறவுகளை பாராட்டி நிறைய பாட்டு பாடியிருக்காரு டிஎம் சவுந்தரராஜன். தங்கச்சிக்கு அவர் பாடாத பாட்டா? கூட ஒரு தங்கச்சி பிறக்கலையேன்னு ஏங்குற மாதிரி இருக்கு அந்த பாட்டு. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீ. ஒரு தங்கச்சி பிறந்து கூட இப்படி பாடணும்டான்னு நினைப்பான் நிறைய பேர். அப்படி பாடுவார். பெத்த தாய்க்கு பாட்டு டிஎம்எஸ் பாடாத பாட்டா? டே அப்பா, எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. பெத்த தாய்க்கு அப்படி பாடுவார். எல்லாத்தையும் அசால்ட்டா பாடிட்டார். ஆனா நட்புக்காக ஒரு பாடின ஒரு பாட்டுக்கு அவரை படுத்தின பாடு அந்த மியூசிக் டைரக்டர் உயர்ந்த மனிதன் படத்துல சிவாஜி கணேசன் சுந்தரராஜனா அவர் வீட்டுல டிரைவரா இருப்பாரு நண்பர். அவங்க 2 பேரும் சந்திச்சு ஒரு இடத்துல நட்பை வெளிப்படுத்துற பாட்டு. விஸ்வநாதன் டியூன் போட்டு டிஎம்எஸ் பாடுறார். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. சரியில்லை, இன்னும் நல்லா ஓடிட்டு வந்து மூச்சு வாங்குற மாதிரி பாடுங்க. அந்த நாள் ஞாபகம். எப்படித்தான் பாடுறது அப்படின்னு சொன்ன எம்எஸ் விஸ்வநாதன் என்ன பண்ணாரு தெரியுமா? ஸ்டுடியோல இருந்து ஒரு 100 மீட்டர் அவரை தள்ளி அங்கிருந்து ஓடிவா அப்படின்ட்டு ஓடி வந்து
அந்த கேபின்குள்ள மூச்சு வாங்கிக்கிட்டே தொடங்கி பாடினாரு. அதுதான் அந்த பாட்டு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. பாசமென்றும் நேசமென்றும் வீடு என்றும் மனைவி என்றும் 100 சொந்தம் வந்த பின்னும் தேடுகின்ற அமைதி எங்கே, அமைதி எங்கே அப்படின்ட்டு இப்படி கீழே குனிஞ்சு ஒரு ஆளுகையை போட்டு, பள்ளியை விட்டதும் பாதைகள் மாறினோம், கடமையும் வந்தது கவலையும் வந்தது, பாசமென்றும் நேசமென்றும். திருப்பி ஒரு நண்பனுக்காக பாடின பாட்டுக்கு ஓடி வந்து மூச்சு இறைக்க பாடுறான்ட்டு அந்த மியூசிக் டைரக்டர் பெர்ஃபெக்ஷனை விரும்பினார். நட்புங்கிறது அவ்வளவு ஆழமானது. பேசுற மாதிரி ஐடியாவா இல்ல பெறப்படியா கடவுள் இருக்கு. ஏன்னா